நாகைக்கும் திருவாரூருக்கும் நம்ம பண்ணையார் 35 கிலோமீட்டர் இல்ல, நம்ம பண்ணையார் வந்து சனிக்கிழமை புளிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அண்ணா ஷானவாசனை வந்து இழுத்து புடிச்சு மிதின்னு ஃபுல்லா யூடியூப்ல திறக்கிறேன். எது என்னைக்கு கொடுத்த இன்டர்வியூனே தெரியல. கச்ச 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 கச்சன்னு இன்டர்வியூ கொடுத்து தள்ளி இருக்கிறாப்புல மாதிரியே மிதிச்சு தள்ளிட்டாப்புல. இப்ப அதை தொடர்ந்து ஊடகங்கள்ல உலாவும் மூத்த அணில்களை சங்கிலியா ஏறி. மூத்த அணில்களா? ஆமா ஆமா, அணில்கள் ஏற மூத்தது எல்லாம் வண்டு சிண்டு தானடா. எல்லாம் குட்டி குஞ்சா அணில் ஏற மூத்த அணில் இருக்கு. அவர் போட்டு பொழந்திருக்காப்புல. யார் அந்த மூத்த அணில்? மூத்த அணில் ஒரே ஆளுதான், எஸ்ஏசி மட்டும் தான் மூத்த அணில். இன்னொருத்தர் இருக்காரு. இன்னொருத்தரா? ஆமா, யாருன்னு நான் சொன்னா நீங்க அப்படியே மிரண்டுருவீங்க. நான் கண்டுபிடிச்சேன் சார். யாரு? அண்ணா சார். உள்ள போய் பாப்போம். மணி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அப்படித்தான் பேசுவார், ஃபேக்சுவல் எரர் இருந்தாலும் அப்படித்தான் பேசுவார். அவர் ஒரு புதிய கட்சி, அவர் அப்படித்தான் அரசியல் பண்ணுவார். நீங்க எப்படி பேசலாம்னு கேக்குறாரு. விஜய் ஃபேக்சுவல் எரரா கூட பேசுவார், அது சரி. நம்ம ஃபேக்சுவலா கூட பேசக்கூடாது, பேசினா தப்புன்னா இது என்ன அரசியல்? நான் என்ன சொல்றேன், விஜய்க்காக பேசாவது மணி சார் இருக்கிறாரு. சரி, ஷானவாஸ்க்கா பேசுறதுக்கு யார் இருக்கா? ஷானவாஸ் தான் பேசணும். நான் தானே பேசி ஆகணும். எனக்கா மணி சார் பேசுவார்னா நான் பேசல, விட்டுறேன். நான் என்னென்ன சாதனை செஞ்சிருக்கேன் அப்படின்னு பேசுவதற்கு மணி சாரை போன்று மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் வருவாங்கன்னா நான் அமைதியா இருந்துடுறேன். அது இன்னும் சிறப்பு இல்ல? என்னது? நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன நினைக்கிறது? உருமு வந்து அணிலாக உருமாறி இருக்கிறார். யாரு? நம்ம மூணாம் பணம் மணி. சொல்லுங்க, இது பற்றி உங்களோட மேலான கருத்துக்களை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். என்னத்த சொல்றது? சொன்னா மட்டும் கோச்சிக்கிறியே, மைனாக்கள் அப்படிங்கிறியே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? அப்படித்தான் நம்ம கேட்கணும், அவ்வளவுதான் என் கருத்து. ஏன் என்னாச்சு? இல்ல, சும்மாதான் கருத்து தெரிஞ்சுக்கலான்னு கேட்கறேன். இல்ல, நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கிறத பார்த்தா. இல்ல அது வந்து என்ன விமர்சனம் வச்சாலும் சரி, எனக்கு வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, அவர் வந்து ஈஃபோரியா நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. மணி என்பவர் ஈஃபோரியா நோயால் அப்பப்ப நாங்க வந்து சொரிஞ்சு நாங்க வந்து சுகம் காண்டுக்குவோம், அரிப்பை தீர்த்து கொள்வோம்னு அவர் ஒரு நோயில இருக்கு. ஈஃபோரியாங்கிற நோயால் தாக்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு நோயாளியை எப்படி டீல் பண்ணணுமோ நீங்க அப்படிதான் டீல் பண்ணணும். அவர்கிட்ட போய் நீங்க வந்து பொங்கி எழுறது, அவருக்கு பாடம் கற்பிக்கிறது, வருத்தப்படுறது, அவருக்கு வந்து நீங்க கிளாஸ் எடுக்கிறது இல்லை உள்ள கோச்சிக்கிறதுல எந்த பயனும் இல்லை. ஈஃபோரியா என்பது ஒரு நோய். அந்த கொள்ளை கூட்ட தலைவனின் தலைவன் தான் இந்த மணி என்பவன். அதனால அவன்கிட்ட மூத்த நோயாளி. அதனால நீ அவன்கிட்ட போய் நீ இவ்வளோ என்னது மரியாதையோ வந்து மரியாதையோ இல்லை வந்து பெருந்தன்மையோ நீங்க எதிர்பார்க்கிறது வந்து ஷானவாசனை வந்து நம்ம வந்து கண்மையா வண்டிச்சுக்கலாம். கண்மையா நாங்க வண்டிக்கிறோம். நோயாளியை நீங்க ட்ரீட் பண்ணுவது இது அழகல்ல. ஆமா, ஏன்னா உங்க மேல எங்களுக்கு வந்து மானாவரியா மரியாதை இருக்கு, நீங்க இப்படி நடந்து கொள்கிற ஆளும் கிடையாது. ஆனா ஒரு மூத்த நோயாளியை போய் நீங்க வந்து அவர் மூத்த பத்திரிகையாளர், மூத்த நோயாளி, ஈஃபோரியா நோயாளி, திமுக வெறுப்பு, திராவிட வெறுப்பு அப்படிங்கிற அந்த அரிப்பு இருக்குது அவருக்கு. அதனால அந்த ஒரு மூத்த நோயாளியே நீங்க இப்படி இறங்கி மிதிச்சிருக்க கூடாது. அதனால நாங்க வந்து கண்மையா வண்டிக்கிறோம். இப்ப கம்மிங் டு த பாயிண்ட் என்னன்னா, இல்ல இது டிஸ்க்ளைமர் போட்டுட்டு தான் நாம ஆரம்பிக்கும். என்ன இருந்தாலும் ஒரு நோயாளியே பார்த்து டீல் பண்ணுங்க. இவ்வளவு ஃபோர்ஸா மிதிக்காதீங்க, இது வந்து நல்லா இல்லைன்னு பாத்துங்க, அது உங்களுக்கு அழகல்ல. சரி, இப்ப கம்மிங் டு த பாயிண்ட், ஷானவாசனுடைய கோவத்துல ஒரு மிகப்பெரிய நியாயம் புரிந்திருக்கு. ஏன்னா உச்சதெல்லாம் பேசிட்டு இருக்க அவர்கிட்ட நியாயம் மட்டும் தானே இருக்குது. சொல்றேன், அவர் தானே தொகுதி எம்எல்ஏ. அவரு பேசாம யாரு பேசுவா? எந்த அளவுக்கு நீ ரெண்டு விஜய் மாதிரி பேசிட்டு இருக்க, ரெண்டு மணி மாதிரி பேசிட்டு இருக்கிற. இல்ல, இப்ப ஷானவாசனை வந்து பேட்டி கொடுத்த நாள்ல இருந்து இந்த நடுநிலையாக இருக்கிறோம், நாங்கள் வந்து பெரியாரை நாங்கள் ஆதரிக்கிறோம், அதனால் விஜயை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறவங்க பூரா ஷானவாஸ் எதுக்கு இப்போ வந்து பேட்டி கொடுக்குறாரு? அவர் திமுக தானே கேட்கிறாரு, இவர் ஏன் முந்திட்டு வந்து பேட்டி கொடுக்குறாரு? உண்மையிலுமே நீங்க விஷயம் தெரியாம தான் பேசுறீங்களா? எனக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. அவன் போய் இன்னும் பேசுறது நாகப்பட்டினத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் யாரு, எம்எல்ஏ யார்? இப்ப அந்த ஊர்ல போயிட்டு அந்த ஊர்ல அடிப்படை வசதிகளே இல்லை, அந்த ஊர்ல எந்த மேம்பாடுகளும் நடக்கல, அந்த ஊர்ல உட்கட்டமைப்பு சரியில்லை, அந்த ஊர்ல அது ஊராவே இல்லைங்க, அது ஒரு அத்திப்பட்டி அப்படின்னு சொன்னா அதோடைய பொருள் என்ன? வெறும் ஆட்சியாளர் இல்ல வந்து சிஎம் மட்டும் சொல்றது? அது அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வேலை செய்யலைன்னு தானே அர்த்தம். அதுக்கு
அப்படி ஒருத்தன் பேசி வச்சிருக்கிறான். அப்பன்னா சட்டமன்ற உறுப்பினர், டேய் நான் இங்க எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா, நான் எவ்வளவு இதுக்காக போராடி இருக்கேன் தெரியுமா, என்னென்னலாம் பெற்றுக்கொண்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவர் பேசத்தானே செய்வாரு. அவரை பேசக்கூடாதுன்னு 3-4 நாள் போட்டு புலம்பிட்டு கிடக்குறானு. இது எந்த வகை நியாயம் தான் புரியல. ஆளூர் சானவாசன் பேர் வச்சுட்டு அவர் எப்படி நாகப்பட்டினம் தொகுதிக்கு இருக்க முடியும்? அவர் ஆளூர் தொகுதி தானே இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டானுங்க. நாகப்பட்டினத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்பாங்க. இவெல்லாம் கேட்டிருக்காங்க நிறைய பேரு. இவர் விசிகாக்காரர், இப்படி எல்லாம் சில அணில்கள். இவர் விசிகாக்காரர் தானே, அவர் சிஎம் தானே உங்களுக்கு, இவரே வந்து பேசணும். இவங்க நம்ம யாரு கூட அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. இதுல இன்னொரு விஷயத்த வந்து குறிப்பா பாருங்க, நம்ம வந்து தொடர்ந்து இதுதான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னது? விஜய் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஊடக சொகுசு, நீங்க பாருங்க, எதுக்குமே அவர் வந்து பொறுப்பாக்குறது கிடையாது. என்ன விஷயம் எல்லாத்தையும் பொறுப்பாக்கி இருக்காங்கடா. சேர் உடைச்சதுக்கு, அப்புறம் இந்த சிவானந்த சார்ல பேரிகேடு உடைச்சதுக்கு, அப்புறமா ரோஹிணி தேட்டர்ல அந்த கிளாஸ் டோரை, அந்த மொத்த டோரையும் உடைச்சதுக்கு, அப்புறமா அந்த அந்த 2வது மாநாட்டுல கொடிங்கம்பு உளுந்து கார் உடைஞ்சது, அதுக்கு எல்லாத்துக்கும் விஜய் தானே பொறுப்பு. யாரு சொல்றா, யாரு பேசுறா? ஊடகத்துல பேசுறோம், நியூஸ் கார்டா மட்டுமே வருதே தவிர அதை தாண்டி என்ன விவாதம் ஆயிருக்குது, அதை எங்கேயாவது பொறுப்பா இருக்கிறாங்களா, இல்ல யாராவது ஒருத்தர்? இப்ப நான் என்ன கேட்கிறேன், எல்லா கட்சிக்கும் ஒரு பீட் உண்டு. டிஎம்கே ஆபீஸ்ல டிஎம்கே பீட் அப்படின்னு, பீட் அப்படின்னா அது கிடையாது. ஊடகத்துல இருந்து ஒரு ஆட்கள் போட்டு நியமிச்சிருப்பாங்க. திமுகக்கு வந்து ஒரு 2 யூனிட் பீட் எடுக்கிறவங்க. ஆமா, பைட்டு போடுறவங்க அங்க பீட்டுன்னு சொல்லுவாங்க. அங்க ஒவ்வொரு நிறுவனத்தை சார்ந்து ஒரு கேமராமேன், ஒரு ரிப்போர்ட்டர் இருப்பாங்க. சுழற்சி முறையில் இப்போ இந்த ஷிஃப்ட் முடிஞ்சிச்சா அடுத்த ஷிஃப்ட்டுக்கு இன்னொருத்தர் போவார். அங்கே 1 யூனிட்டோ 2 யூனிட்டோ அங்கே இருக்கும். ஓகேவா? இப்படி தாவேக்காக்கும் ஒரு பீட் உண்டு. எல்லா ஊடக நிறுவனமும் அங்கே பீட்டு போட்டிருக்கு. ஆனால் அங்கே போகிற வர நிர்வாகிகளை நோக்கி மைக்கை போட்டு இப்படியெல்லாம் வந்து ஒன்றும் ஒரு சேர் ஒருத்தர் உடச்சதுக்கு கண்ணா அப்படின்னு திட்டினார். ஞாபகம் இருக்கா? நாங்கள் பல ஊரில் போய் போட்டிருக்கோமுங்க. இந்த ஊரில் மாதிரி திட்டு போயிடுங்க, எல்லாத்தையும் திட்டு போயிருக்காங்க. திட்டினா நான் தான் சொல்கிறேன்ல, அவனை வந்து திட்டாத ஆளே கிடையாது. ஃபர்னிச்சர் கொடுக்குறவன்லேருந்து, சேர் கொடுக்குறவன்லேருந்து, ஸ்டேஜ் போடுறவன்லேருந்து, மைக் செட்டுக்காரன்லேருந்து. இந்த நாள் திருச்சியில் மீட்டிங் போட்டிருக்காங்க. அங்கே உள்ள கடைக்காரங்க அள்ளி வச்சுட்டு போகிறாங்க, கோயிலில் மண்ணெளி வைக்கிறாங்க. ஏங்க அவருக்கு மீட்டிங் இடம் கொடுக்குறீங்க? என்னோட கடையில் அடிச்சு உடச்சு விட்டாங்க, சேரெல்லாம் தூக்கிட்டு போட்டாங்கன்னு அழுகுறாங்க அவங்க. இதெல்லாம் கூட விடுங்க, இவனுங்க யாராவது மைக்க போட்டு ஏங்க இப்படி பாருங்க ஊரே திட்டுது, இதுக்கு என்னதாங்க பொறுப்பு, அவங்களுக்கு நீங்க என்னதான் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்களா? இதெல்லாம் விடுங்க. இந்த அதீத ஊடக சொகுசு விஜய்க்கு கொடுக்கறது இருக்குல்ல, அது உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு வழக்காயிருக்கு. என்னன்னா, திருச்சி மரக்கடை பகுதின்னு நினைக்கிறேன். மரக்கடை பகுதியில் இருக்கிற தள்ளுவண்டி கடைக்காரர்கள்லாம் புகார் தெரிவிச்சிருக்காங்க. தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி காந்தி மார்க்கெட் காவல் நிலையம் முன்பாக வியாபாரிகள் முழக்கங்களுடன் ஆர்ப்பாட்டம். கடந்த 13ஆம் தேதி விஜய் பரப்புரையின் போது கடைகள் தள்ளுவண்டிகளை சேதப்படுத்தினர். மரக்கடையில் விற்பனைக்கு இருந்த நாற்காலி மேசையை கொண்டு சென்று விட்டனர். விற்பனைக்கு கொன்று. இப்ப இது வெறும் நியூஸ் கார்டோட முடிஞ்சு போயிடும். இதுக்கு யாராவது விஜயவோ இல்ல அவங்க புஷியானுங்க யாராவது பொறுப்பாக்குறாங்களா? இதை பத்தி ஊடகங்கள் ஏதாவது பேசுதா? அப்படின்னா இது எதுவுமே கிடையாது. ஒருபடி மேல போய் இன்னொன்னு நான் கேட்கிறேன், விஜய் அன்னைக்கு வந்து நாகப்பட்டினத்துல புளிக்கிட்டு போனார்ல, வரிக்கு வரி வந்து அம்பலப்படுத்தினார் ஷானவாசனை. இதை ஏவனா டிபேட்ல உட்காந்து அல்லது இதுக்குன்னு ஒரு டிபேட் போட்டு தாவேகாரன் பிடிச்சி உட்கார வச்சு கட்சியில கோப்பா சேர்க்காங்க, கோப்பா பொது செயலாளர் இருக்காங்க, யாரையாவது கூப்பிட்டு விளக்கம் கொடுத்துட்டாப்ல, அவர் தான் கொடுக்கணும். விளக்கம் கொடுத்துட்டாருப்பா. தாவேகாரனை கூப்பிட்டு உட்கார வச்சு, ஷானவாஸ் அந்த நீங்க பேசுற அந்த ஊரினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நீங்க வச்ச அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் வரிக்கு வரி வந்து அவர் வந்து வரமாட்டாங்களே நீங்க கூப்பிட்டீங்களாங்கிறதான் கேள்வி. வரல அப்படின்னா நாங்க கூப்பிட்டோம், வரல. இப்ப எப்போதுமே சொல்லிட்டு இருக்க முடியும். இப்ப நீங்க பிரிண்ட்ல இப்ப ஒரு விஷயம் எழுதுறாங்கன்னு வச்சுங்க. இப்ப நம்ம நக்கீரனே எடுத்துங்க. இப்ப நக்கீரன்ல ஒரு விஷயத்தை எழுதுறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இந்த சம்பவத்தை வந்து உண்மையிலுமே நடந்ததா என்று நக்கீரன் குழு விசாரிக்கும் பொழுது அது சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டதாக சொன்ன இன்னார் இந்த விஷயத்தை சொன்னார். அதன் பிறகு குற்றம் சாட்டப்பட்ட நபரிடம் தொலைபேசியில் அழைப்பு விடுத்தோம், அவர் எங்கள் அழைப்பை ஏற்கவில்லை அல்லது எடுத்துவிட்டு இதற்கு மட்டும் பதில் கூற முடியாது என்று சொன்னார் அல்லது இப்படியாக பதில் சொன்னார், இப்படின்னு ரிப்போர்ட் ஆகும். இதுதான் ஜெர்னலிசம். இப்படி நீங்க ஏதாவது நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்காங்களா? நாங்கள் இந்த ஒன்றும் இல்லை, ஷானவாஸ் அவர்கள் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகளை நாகப்பட்டினத்தில் விஜய் அவர்கள் வைத்தார், அது அனைவருக்கும் தெரிந்தது. அதை குறித்து ஷானவாஸ் அவர்களும் நீண்ட நெடிய பேட்டியை வழங்கினார்.
அதற்கு மறுப்பு உங்கள் தரப்பில் என்ன அப்படின்னு கேட்பதற்காக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை தொடர்பு கொண்டோம், கோபாசே காலேஜ் பில்லை தொடர்பு கொண்டோம், கோபா பொதுச் செயலாளர் ஐஆர்எஸ்ஐ தொடர்பு கொண்டோம், இவர்கள் அனைவரும் வந்து எங்கள் அழைப்பை ஏற்கவில்லை அப்படிங்கறது சொல்லணுமா இல்லையா? எங்க ஆளு சனிக்கிழமை வெளில வருவாரு, நாங்க அதை முதல் நாள் வெளில வருவோம், அவ்வளவுதான். அதுக்கிடையில யார் எங்க கூப்பிட்டாலும் நாங்க வரமாட்டோம். அப்ப பொதுவெளியில 4 வருஷமா அந்த மக்களுக்காக சட்டமன்றத்திலையும் பொதுவெளியிலையும் போராடி அவ்வளவு விஷயங்களை பெற்றுக் கொடுத்தீங்க மேல நீங்க சல்லுசா அவதூறு அள்ளி தெளிச்சுட்டு போயிருவீங்க. நாங்க அதை உட்காந்து என் மேல நீங்க பேசின அவதூறெல்லாம் நான் வெளிச்சு எடுத்து உட்காந்துருப்பேன். இப்ப இதைதான் அவர் கேட்கிறாரு. இதுல பாருங்க, பேசணும் ஒவ்வொரு விஷயமும் பொய். அலையாத்திக்காடுகளை பாதுகாக்க ஏதாவது செஞ்சாங்களா? அலையாத்திக்காடுகள்னு ஒன்று இருக்கு அப்படின்னு விஜய்க்கு என்னைக்கு தெரியும்? அலையாத்திக்காடுலாம் எனக்கு என்ன இதெல்லாம் தெரியும்? அலையாத்திக்காடுகள்லாம் கடைசியா இருந்தாலும் வந்து 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கப்ப புத்தகத்துல படிச்சிருப்பாப்புல. அதை விட்டா அதுக்கப்புறம் போனாதானே கேட்டுருச்சு, போனாதானே காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போனாதானே. அதுக்கப்புறம் அவர் எப்ப பார்த்திருப்பாருன்னா நாக்பூர்ல இருந்து அந்த A4 ஷீட்ல தான் பார்த்திருப்பாரு. ஓ, அலையாத்திக்காடுகள் ரைட் சைடு திரும்பி சத்தமாக கேட்கவும் அப்படின்னு அப்பதான் படிச்சிருப்பாரு. அந்த நாளைக்கு ஏதாவது தெரியுமா? ஒண்ணும் இல்ல, நேத்து ஒரு கான்க்ளேவ் ஒன்னும் போட்டிருக்காங்க. யார் நம்மளா? வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நம்மளுக்கு தெரியும் எப்படி போட்டாங்க அவங்க. நம்ம சண்டே ஒண்ணுமே விளம்பரம் போடலையே. அட நம்ம ஆட்கள் இல்ல, நம்மள்ட்ட சொல்லாமலா போடுவாங்க. இது போட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த அலையாத்தி காடுகள் குறித்து மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் கான்க்ளேவ் ஒன்னு போட்டிருக்கு. மேன்க்ரோவா? ஆமா, மேன்க்ரோவ். ஓகே. இப்போ என்ன அப்படின்னா, அந்த கான்க்ளேவ்ல யார் யாரெல்லாம் பேசுறாங்க அப்படின்னா, அதாவது உலகத்திலேயே இது குறித்து நம்ம தேடும் போது தான் தெரிஞ்சது, உலகத்திலேயே மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் வந்து சுந்தர்பன்ஸ் காடுகள் தானா. சுந்தரபாண்டியர் இல்ல, சுந்தர்பன்ஸ். அப்படின்னா வந்து அது ஒரு காடுகளுடைய இருக்கு. அது வந்து நம்ம வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல, அதுல ஆரம்பிச்சு பங்களாதேஷ் வரைக்கும் இருக்கான், அவ்வளவு பெருசா. அந்த பகுதியில இருந்து ஒரு அதிகாரியை வர வச்சு, இது மட்டும் இல்லாம ஒரிசா, கர்நாடகா, கேரளா, இது ஆந்திரா, இப்படி பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டு வந்து அந்த கான்க்ளேவ் நடந்திருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த உலகத்திலே பெரிய அலையாத்தி காடுகள்னு சொன்னோம் இல்லையா, அங்கேயே இந்த கிளைமேட் சேஞ்சுனால பல தீவுகள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போகிறோம்? அங்கே புலிகள்லாம் கூட வாழுதான். அப்போ இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போகிறோம்? அப்போ நம்ம இந்த கிளைமேட் சேஞ்ச் எதிர்கொள்வதற்கு வேற என்னென்ன முறைகள் நம்ம கையாள போகிறோம்? இன்னும் இதை வந்து மீட்கிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத குறித்து அங்கே விவாதிக்கிறாங்க, பேசுகிறாங்க. இப்போ இதை அணில்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, சனிக்கிழமைங்கன்னா அலையாத்தி காடுகளை பற்றி சொன்னார், செவ்வாய்க்கிழமை போட்டிங்களா அப்படியா அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படிதானா? அப்படிலாம் கிடையாது. இதை குறித்து தமிழ் கிராம்சி வந்து ஃபேமஸான ட்விட்டர் ஐடி, அவர் பேசின போஸ்ட்லாம் கூட நம்ம பல்வேறு வீடியோவில் பேசியிருக்கோம். அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த கான்க்ளேவ் ஆர்கனைஸ் பண்ணது சுப்ரியா சாகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுப்ரியா சாகு அப்படின்னு ஒரு IAS ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ப்ளஸ் என்விரான்மெண்ட் அந்த துறையுடைய அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியாக இருக்காங்க. அவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான அலையாத்தி காடுகள் மீட்பு, அலையாத்தி காடுகள் இதை போல் இன்னும் மீட்டுறவம் செய்கிறது, நடுறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவங்க ட்விட்டர் ஐடியை போய் பார்த்தாலே தெரியும். அவங்கள ஃபாலோ பண்ணவங்களுக்கு கூட கடுகளவு இந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த நேற்று அரசியல் பேச ஆரம்பிச்சு இந்த அணில் குஞ்சுகள் என்னென்ன பேசுது அப்படின்னு பாருங்க அப்படின்னு அவரு இந்த டீட்டெயில் நான் சொன்னேன்ல, இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவர் தான் எழுதியிருக்காரு அவர் போஸ்ட்ல. இப்போ நாங்கள் பேசும்போது அந்த போஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கும். இது மட்டும் கிடையாது, அந்த கான்க்ளேவ்ல கிட்டத்தட்ட 4-5 மாநிலத்தில இருந்து ஆட்கள் வர்றாங்க, அமைப்புகள் வந்து பேசுறாங்க. அவங்க எல்லாம் என்ன ஃபோன் பண்ணி ஒரே நாள் நைட்டு, பா எங்க ஊர்ல விஜய்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அலையாத்தி காடுகளை பத்தி பேசிட்டாரு, நீங்க உடனே கிளம்பி வாங்க, நம்ம ஒரு கான்க்ளேவ் நடத்தணும் அப்படின்னு கூப்பிட்டா அது அப்படி ஒன்று நடத்த முடியுமா? நம்மள அப்படி ஒன்று சாத்தியமா? ஏன்னா பூரா பயில் இன்னும் கத்தி படத்துல சினாரியோலயே தான் இருக்கிறானுங்க. எப்படி? ஆமா, அவர் தான் டக்குன்னு அப்படியே கடியில பாப்பாரு, எல்லாம் தெரியும். ஓகே, பிளான் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அந்த வைப்லயே இருக்கிறானுங்க. 2 நாள்ல எப்படி அதான் அரேஞ்ச் பண்ண முடியும்? எல்லாம் 6 ஸ்டேட்ல இருந்து 6 ஸ்டேட் எப்படி? ஏதாவது நியாயம் இருக்காடா? பேசுறதே எதாவது பேசி விடுவோம். இவ்வளவு இப்படி பூரா பயிலும் பொய் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து இந்த உப்பு மேட்ரு, உப்பளம் மேட்ரு எல்லாமே பேசிட்டோம். ஆனா இப்ப நான் என்ன கேட்கிறேன், இதெல்லாம் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிற சாதாரண யூடியூப் சேனல் நமக்கு இதை பற்றி தெரியாது, அல்லது இதை நம்ம வாசிக்க மறந்துட்டோம்ங்கிறது வேற. ஆனால் இந்த மூத்த ஊடகவியலாளர் யாருக்குமே தெரியாதா? இல்லை இந்த மெயின் ஸ்ட்ரீம் சோக்கால்டு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கு தெரியாதா? சுப்ரியா சாகு அப்படின்னு ஒரு IAS இருக்கிறாங்க, அவங்க அலையாத்தி காடுகளை மீட்பதில் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க, இவ்வளோ கேம்பெயின்ஸ் முன்னெடுத்துருக்கிறாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, செவ்வாய்க்கிழமை கான்க்ளேவ் நடக்க போகுது, அந்த சனிக்கிழமை பேசியிருக்காப்புல. அப்போது செய்தி வெளியிடுற ஊடகங்களில்
ஏங்க இங்க பாருங்க, தமிழ்நாடு அரசு வருகிற செவ்வாய்க்கிழமைக்கு இப்படி ஒரு கான்க்ளேவ் நடக்க இருக்குது. அப்படி இருக்க சூழ்நிலை அலையாத்தி காடுகளை இவங்க கண்டுக்கவே இல்லைன்னு சனிக்கிழமை வந்து விஜய் பேசுறது ரொம்ப நகைப்பா இருக்குது, அல்லது இது ஃபேக்சுவல் எரரா இருக்கு அப்படின்னு எந்த ஊடகமாக செய்தி போட்டுச்சா? ஏப்பா போடணும்? ஏப்பா எனக்கு என்ன அவசியமா இல்ல கேக்குறையா? எதுக்கு மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணிக்கிறது ஊடகம் இருக்குது? அவர் சொல்லுவாப்புல பதில் சொன்னா யாராவது பதில் எடுத்து போட போறாங்க, இதுல என்ன இருக்கு? ஏன் ஒரு ஃபேக்சுவல் எரர்னா இது பொய்யே பேசி இருக்கிறாரு. இப்போ ஒன்றும் இல்லை, நாளைக்கு சிஎம் வெளில இருந்து வந்து அவ்வளோதான், தமிழ்நாடு வந்து இந்தியாவை மிஞ்சி விட்டது, பாப்புலேஷன் வந்து இந்தியாவை மிஞ்சிய பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாருன்னு வச்சு, அவர் சொல்ல மாட்டாரு, முதல்வர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இதை ஊடகங்கள் இப்படி முதல்வர் சொன்னார் அப்படின்னு மட்டும் போடுவோம். முதல்வர் சொல்றாருப்பா, முதல்வர் சொல்றோம்னா அதுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு 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 வெயிட்டேஜ் இருக்குது, இது யார் இது சொல்றது? யார் எடுத்து தம்பி கூட்டம் வருது பாக்குறாங்க, டிஆர்பி ஏறும், அதுக்காக நம்ம போடுறோம். அதனால அவன் என்ன போய் பேசினாலும் அது அப்படியே இதோ இவர் ஒரு ஃபேக்சுவல் யாரும் சொல்லக்கூடாதா? ஒரு தளபதி, ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு 1000 கோடி சம்பாதிக்கிறவரு ஒரு ஃபேக்சுவலா ஒரு யாரும் சொல்லக்கூடாதா? அது எப்படி பேசுறது பூராமே ஃபேக்சுவலா இருக்கு. அவருக்கு அந்த உரிமை இல்லையடா. இல்லைங்கிற யாருக்குமே உரிமை. ஒரு தளபதிக்கு, ஒரு இளைய தளபதிக்கு பொய் சொல்றது கூட உரிமை இல்லையா? யாருக்குமே கிடையாதுங்கிற பொதுவெளியில நீ யார் போய் 1.5 நிமிஷம் டான்ஸ் ஆடுறேன், கிளைமேக்ஸ்ல 10 நிமிஷம் மூச்சு விடாம பேசுறேன், எனக்கு இந்த உரிமை இல்லைங்கிறாங்க. எது யாருக்குமே கிடையாதுங்கிற நானு. பொதுவெளியில நீ அரசியல் பேசுறாஜா? இல்ல இந்த விஷயத்த அவங்க செய்யாம இருக்காங்க இல்லையா, அதை செய்யணும் இல்லையா, அப்படி கேளு, அது ஒரு லாஜிக்கு. அதை விட்டுவிட்டு செஞ்ச விஷயங்களை இல்லவே இல்லைன்னு ஒருத்த அடிச்சு பேசுனா, ஊடகங்கள் பூரா அமைதியா இருக்கு அப்படின்னா இதுக்கு பேர் தான் ஊடக சொகுசு. இந்த சொகுசை தான் அவர் கேள்வி கேட்கிறாரு. இதே விஷயம் தான் சானவாசன், இதே விஷயம் தான் தலைவர் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. விசிகாக்கு யாருமே வந்து இப்படி பேசுவதற்கான ஆள் கிடையாது, எங்களுக்காக நாங்க தான் பேசணும், கவனமா இருக்கணும் விசிகாக்காரங்க. இன்னைக்கு நமக்கு அக்கறையா பேசுறவங்க இந்த இடத்துலதான் நான் முரண்படுறேன். இப்படி வந்து ஓப்பனா சொல்லலாமா? உங்களுக்காக பேசுறதுக்கு நாங்க இருக்கோம், நாங்களும் எல்லா நேரத்துலயும் உங்களுக்காக தான் பேசுறோம், உங்களுக்கு ஆதரவு தான். நீங்க எப்படி எங்களை விட்டு நீங்க இப்படி பேசுனீங்கன்னு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு, உங்களுக்காக நாங்க இருக்கோம், தயவு செஞ்சு நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாது, யாருமே இல்லைன்னு நாங்க இருக்கிறோம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை தோழர் ஷானவாஸ் அவர்கள் கண்ணில் படும்படி. இப்ப அது மட்டும் கிடையாது, அவர் நம்மள சொல்லல, நம்ம இருக்கோங்கிறது தெரியும். அவர் சொல்றது இப்படி மூத்த ஊடகவியலாளரா இருக்கிறது. மெயின் ஸ்ட்ரீம்ல சொல்றாரா? மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து யாராவது உண்மையை பேசணும், யூடியூப்ல நாங்க இருக்கோம், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. விசிகா தரப்புல இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, அல்லது திமுக தரப்புல இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, விஜய் பேசுறது பொய் அப்படின்னு யாராவது சொல்ல இருக்கிறாங்களா? அப்படி எங்களுக்காக யாராவது பேச அப்படி சொல்றாங்க இல்ல, அப்படி இல்லதான். தானே எல்லாமாகி, தானே எல்லாமே உருவாகி, தானே ஒரு தலைவராக உருவாகி நிக்கிறாரு அவரு. அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இதுல கொடுமையிலும் கொடுமைன்னா விசிகாவிலேயே சில பேர் விசிகாக்குள்ள இருந்துகிட்டு அவங்க போய் விஜய் போய் பேசின இடம் எங்க? நாகப்பட்டினம். அங்க இருக்கிற எம்எல்ஏ சொந்த கட்சி எம்எல்ஏ, ஆனா அவர் எந்த வேலையுமே செய்யல அப்படின்னு பொய் சொல்ற ஒருத்தர் தூக்கி பிடிச்சிட்டு பாத்தியா லாக் பண்ணிட்டாரு பத்தியா அப்படின்னு. விசிகாலியா? நல்லா விசாரிச்சா விசிகாலியே தான். சிலர் தான், எல்லாரெல்லாம் கிடையாது, ஒரு சிலர். அவங்க எல்லாம் யார் அப்படின்னா நம்ம சில்பா குமார் லைனப்பில் வரக்கூடியவர்கள். அதாவது யாரு? நம்ம ஆதரவு அர்ஜுனா, ஆதரவு மனநிலை. அவங்க எல்லாமே இருந்து என்னன்னா பாத்தியா விஜய் மாஸ் பண்ணிட்டாரு, எப்படி லாக் பண்ணாரு பாத்தீங்களா? ஷானவாஸே எப்படி லாக் பண்ணாரு பாத்தீங்களா? சொந்த கட்சி எம்எல்ஏ விட்டாங்க, கைவிட்டாங்க, விஜய் தாங்க மாஸ் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த நபர்கள் எல்லாம் பொதுமக்கள் கண்டு உணரணும் யார் எப்படி பேச. ஆமா, இவங்க விசிகால இருக்காங்கறதுனால உண்மைதான் பேசுவாங்க, சமூக நீதி தான் பேசுவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஆதவர்ஜுனா லைனப், இவங்க போடுற போஸ்ட் எல்லாம் தனி, இவங்களுக்கும் தலைவருக்கு சம்பந்தம் கிடையாது. புரிஞ்சுக்குங்க. எனக்கு டவுட் என்னது, அமைப்பாய் திருவள்ளுவர் புக் வந்து நிறைய சேல்ஸ் ஆகுது, ஆனா படிக்கிறாங்களான்னு மட்டும் தான் தெரியல எனக்கு. அப்படிங்களா? வாங்கி வச்சுக்கிறாங்க, அதில் உள்ளதெல்லாம் படிச்சா இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா? அவன் எப்படி ஆதரவு லைனப்புக்குள்ள போவாங்க முதல்ல. ஸோ அதனால இவங்களை வந்து பொதுமக்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து, அது எல்லாரும் கிடையாது, நம்ம அதையும் தெளிவாக சொல்றோம். வெகு சிலர் ரொம்ப ரொம்ப சிரமப்படாது, புரியும் யாரும் அவங்களுக்கே புரியும். அதனால அவங்களை மட்டும் பார்த்துங்க. ஸோ இப்படியாக இந்த ஒரு கட்சியில பல அணிகள் இருக்கத்தான் செய்யும். ஓகேவா? கட்சிக்குள்ள இருக்க அணியா இருந்தா பரவாயில்ல, இது என்னது கட்சிக்கே சம்பந்தம் இல்லாம அணியா இருக்குது. சரி, இது ஒரு சைடு. இப்படியான ஊடக சொகுசை வந்து தொடர்ந்து வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுதான் வந்து ஷானவாஸ் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது ஒன்றும் கிடையாது, அவர் வந்து உங்களுக்கு எதிராக பேசுறாருன்னு தயவு செஞ்சு நீங்க நினைக்க வேண்டாம்.
அவர் 3000 ரூபாய்க்காக பேசுறாரு. 3000 ரூபாய் அவருக்கு தெரிஞ்சது கூட 3000 தான். ஒண்ணும் கிடையாது. நாளைக்கே வந்து வேற ஏதாவது 3000 கொடுத்து ஷானவாஸ் பாராட்டுங்க அப்படின்னா சூப்பரா பாராட்டி உங்களுக்கு மடல் வாசிப்பாரு. அவ்வளவுதான். 3500 ரூபாய் கொடுத்து இந்த பக்கம் வந்துருவாப்ல. அவ்வளவுதான். அதனால அவரு பேசுறத வந்து நீங்க ஒரு பொருட்டா எடுத்துக்க கூடாது. அவரே நீங்க பொருட்டா அவ்வளவுதான். நீங்க அவரு பேசுறதெல்லாம் ஏதோ ஓகே குழந்தை ஏதோ ஒரு ஆவேசத்துல பேசிட்டாருன்னு நினைச்சுக்கிறேன் நான். அவ்வளவுதான். மணியெல்லாம் நீங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்காதீங்க. கூட சேர்த்து 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு நம்ம உட்காந்து 3101 இல்ல அவ்வளவு கூட எல்லாம் கிடையாது. கரெக்டா அச்சு நெருக்கினாப்புல 3000 தான். யார் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படியும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸா? ஃபர்ஸ்ட் வந்து ஷானவாஸ் திட்டி 3000 ரூபா கொடுத்துட்டாங்க அப்படின்னா காலைல திட்டி விட்டுருவாப்புல. திரும்பி அந்த பேட்டி முடிஞ்சோடனே இன்னொரு 3000 ரூபா போட்டீங்கன்னா ஷானவாஸை போல் ஆள் இல்லை. ஆளே கிடையாது. நாகப்பட்டினத்தில் அவரை அசைத்துக் கொள்ள முடியாது. தமிழ்நாட்டுல எங்க நின்றாலும் ஜெயிப்பார். ஷூர் சார். அதனால வந்து அண்ணா நீங்க ஒண்ணு அவர் இகழ்ந்து பேசுறது நம்பாதீங்க, புகழ்ந்து பேசுறது நம்பிடாதீங்க. ஏன்னா எல்லாமே 3000 தான். இல்ல ஏன்னா ஒரு ஈஃபோரியா கும்பல் தலைவன்